ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தொடர்புடைய தரப்பினரை வலியுறுத்தியுள்ளார். விமான சேவை நிறுவனங்களின் படிப்பாளர்கள் குழு மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அங்கு தொடர்ந்து முறையாற்றிய ஜனாதிபதி கூட்டு பங்களிப்பு இல்லாமல் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியாது. விமான சேவை நிறுவனத்தின் செயற்பாட்டு செலவுகளுக்காக தொடர்ந்தும் திரைசேரிகளிடமிருந்து நிதியை பெற முடியாத சூழலில் நிறுவனத்துக்கு உள்ளேயே நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்வதுடன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை கட்டியெழுப்புவது அதன் அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 20 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது இலங்கை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணம் என்பதால் அந்த பணத்தை செயல்திறன் மிக்க வகையில் பயன்படுத்துவது அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும் என தெரிவித்தார். அத்துடன் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்திடம் தக்க வைத்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை தீர்மானத்துக்கு இணங்கியது என்ற வகையில் பணிப்பாளர்கள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட வணிக திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அதன்படி நிதி பாய்ச்சல் முகாமை மற்றும் நிறுவனத்தின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவையை இழப்பு அல்லாத நிறுவனமாக கட்டியெழுப்ப தொடர்புடைய அனைத்து தரப்பினரதும் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் தேவை குறித்தும் வலியுறுத்தப்பட்டது.